உடனே பெரிய பெரிய ஸ்டேஜ் எல்லாம் கிடைக்காது. நம்ம யார் பார்க்கணுமோ அவங்க தான் ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சு ஆகணும். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். நம்ம யார் சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கணுமோ அவங்களுக்கு முன்னால நமக்குள்ள இருந்த ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்தணும். இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை, இந்த வேதத்தை நாம் படிச்சு எவ்வளவு சந்தோஷமாகணுமோ அதே போல நம்மகிட்ட வர்றவங்க நம்மளை பார்த்து அவங்க சந்தோஷம் அடையணும். அப்பதான் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இருக்கும். ஸோ நம்மளால மற்றவங்க திருப்தி அடையணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய வழிகளை அவங்களுக்கு கற்றுக்கணும். அப்படி நாட்களில் அவர்களுக்கு ஜபித்த ஒரு முக்கியமான கருவம் அவரு உங்களுக்காக கடினமான பகுதியில் போய் கடினமான ஊழியத்தை செய்திருக்கோம். யாருமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் போட்டுருக்கணும். நான் அங்கே உங்களுக்காக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டதுனால அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அப்படி ஒரு கடினமான பகுதி நான் சொன்ன மாதிரி நான் போன இடம் எப்படின்னா ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ கொடூரமான இடம்னு சொல்லி. சம்பாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாரில் வெஸ்ட் ஈஸ்ட் சம்பாரன் ஒரு மாவட்டத்தை ரெண்டாவது பிரிச்சாங்க. அந்த சம்பாரன் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சர் டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப டேஞ்சர். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல பார்த்தேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆந்திராவிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே வந்தார். ஆந்திராவை சேர்ந்தவர் ஆந்திராவுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்து அவர் ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப நன்மை செய்தார். கலெக்டர் தானே ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவரை யூஸ் பண்ணி நிறைய ஏழைகளுக்கு நிறைய நன்மையை செய்தார். இதை பார்த்து அதை பிடிக்காதவங்க அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அவர் முதலமைச்சர் அந்த நாட்களில் யார் சிஎம் இருக்காங்க அந்த சிஎம்கிட்ட கலெக்டர் எல்லாரும் கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும். அது எப்பவுமே நடக்கும். அந்த மீட்டிங்க்கு அவர் போயிருக்காரு. அவர் திரும்பி வரும்போது அவர் ஷூட் பண்ணணும். இதுதான் பிளான். கலெக்டர் எல்லாம் சொல்றது அந்த நாட்கள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. கலெக்டர் அந்த மீட்டிங் வச்சு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. திரும்பி வரும்போது அவரை வண்டியை நிறுத்தி எப்படி இருக்கும் பார்த்து யோசிச்சு பாருங்க. கலெக்டர் வர வண்டியை நிறுத்தி போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு அவங்களெல்லாம் நிறுத்தி உங்களுக்கு உயிர் மேலே ஆசை எல்லாரும் போயிடுன்னு சொல்லி எல்லாரும் கொண்டு விட்டாங்க. எல்லாம் ஓடிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஓடிடுச்சு. டிரைவர் வண்டியை அப்படியே விட்டுட்டு இறங்கி ஓடிட்டாங்க. அந்த கலெக்டர் மட்டும் உள்ள உட்காந்துருக்காரு. அவர் பேர் கிருஷ்ணா. அந்த மனுஷன் வந்து தெரியல, இப்படிப்பட்ட ஜனத்தை அவர் பார்த்தது இல்லை. அவரை உள்ள போயிட்டு அவரை இழுத்து ஒரு மிருகத்தை ஷூட் பண்றவங்க ஷூட் பண்ணி அவர் ரத்த வெள்ளத்தில் கீழே கிடைக்கிறாரு. அவருடைய கார் அந்த காலத்தை அங்காசிட்டார். அந்த காரை எடுத்து திருப்பி கவுத்துட்டாங்க. கவுத்து அந்த காரை அப்படியே தூக்கி அவருடைய பாடி மேலே வச்சுட்டு 4 கிலோ மேலே பார்த்த மாதிரி போனது. நான் போன முதல்ல நடந்த விஷயம் இதுதான் நான் பார்த்தேன். அந்த இதுதான் நாங்கள் போன ஊழிய செய்யறதுக்காக போன போது அந்த நாட்கள் எனக்கு திருமணம் நடக்கல. ஸோ அதுக்கு பிற்பாடு ஃபேமிலியை நாங்கள் ஊழிய செய்யறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட கொடூரமான இடத்துல நின்று ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் கூட இருந்தார். ஒன்று. ரெண்டாவது அவருடைய சத்தியத்தை நாம கத்துக்கினதுனால எந்த பிரச்சனை எந்த போராட்டம் வந்தாலும் நாம இதை கர்த்தருக்காக செய்து சாதிக்க முடியுங்கிற பலன் கர்த்தருடைய வசனத்தினால வந்தாச்சு. அதனால நீங்க இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து ஒரு நாள் வீணா போகாது. புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட கொடூரமான இடத்துல கொடூரமான மக்கள் மத்தியில மனுஷர்களை காட்டணும். அங்க அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கு 5 தட்டு இருக்காது. ஆனால் 5 பேருக்கு 5 துப்பாக்கி இருக்கும். அப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலை தான் அந்த நாட்கள் இருக்காரு. இதுக்கு ஆண்டவர் அந்த கொடூரமான கடினமான பகுதியில் இவ்வளோ வருஷங்கள் ஊழியம் செய்த பலனை நாங்கள் 2 பேரும் அப்போஸ்தலர் போய் பார்த்து வந்தோம். உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் பீகாரை ஒரு பிக்சருடைய கலர் தோட்டமாக இருந்தது இன்றைக்கு ஆண்டவர் திராட்சை தோட்டமாக மாற்றிருக்கிறார். சத்திய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் மூடி ஆண்டு இந்த நாள் நம்மளுக்கு பேசுவதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தணும். தேங்க்யூ. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்பாங்களே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுக்காக வாழணும். உங்களை சரியான விதத்தில் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு தெளிவான ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு தாரமானது என்று சொல்லி தெரிவிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு தியானித்தாலும் அந்த கருணம் மேலே வந்து அமரணும். அதுக்கு வசனம், அந்த வசனத்துடைய அந்த ஜீவன், அந்த வசனம் நமக்குள்ள உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொண்டு வரணும்.
விசுவாசித்தாலும் நம்ம ஏன் விசுவாசிக்கிறோம்னு ஒரு தெளிவு நமக்குள்ள உண்டாயி, அதனால நம்ம தேவனுக்கு எதையாச்சும் செய்யறதுக்கு கத்துடைய ஆவியானவரால நம்ம நடத்தப்படணும். அந்த ஆவியானவரால ஆவியானவரால நாம உந்தி தள்ளப்படணும். அதற்காக அந்த சமூகத்துல ஒவ்வொருக்கு நாம் செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த சங்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்து பெருமையாக்குகிறோம். ஆண்டவரே, உங்கள் திருச்சத்தம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காய் விசேஷமாய் தவணே உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் எல்லாரும் நீங்கள் போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிறதுக்காக வந்துருக்கோம்ப்பா. கற்றுக் கொடுக்குற ஞானமும் அறிவும் புத்தியும் எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதிக்கலை. நீங்க தான் எங்களுக்கு போதிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க எங்களுக்கு நல்ல போதகராய் இருக்கிறீர். வழி இதுவே என்று சொல்லி எங்களை நடத்துகிறவர்கள். ஆண்டவரே, நீர் இந்த சாயங்காலங்களில் எங்களோடு பேசுகிறார். நன்றி செலுத்துகிறோம். வசனத்தினால் உண்டாகிற ஒரு தெளிவு கத்திரைகள் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கத்திரைகளுக்கு தரும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். துதியை நம்ம மனத்தில் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 43வது அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் இந்த சாயங்கால வேளையில தியானத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்போது ஒரு தலைப்பு நான் சொல்லிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் கடவுளை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நாம அதிகமாக விசுவாசிக்கிறோம். ஆனால் அது ஒரு கொஸ்டின் போட்டு அதை கேட்டோம்னா நமக்கு இந்த நம்ம தியானிக்க போகிற இந்த சத்தியம் நமக்கு புரிய வந்துடும். Why should we believe God? நாம் ஏன் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? அப்படி ஒரு தலைப்போடு நாம் இந்த வசனங்களை தியானித்தோம்னா நம்ம இன்னும் சந்தோஷம் அடைவோம், பலன் அடைவோம், உற்சாகம் அடைவோம், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கரெக்டான டெஸ்டினேஷனை கொண்டு ஆண்டவர் நம்ம நிறுத்துவார். Why should we believe God? ஏன் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும், அல்லது ஏன் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம்? அந்த நோக்கத்தோடு கூட இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். வாசிக்கலாம். 43வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில், அதாவது உன்னை மேற்கொள்ளாது. நீதான் அவைகளை மேற்கொள்ளவே தவிர இவைகள் எல்லாம் உன்னை மேற்கொள்ள முடியாது. Why should we believe God? ஏன் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல வரும்பொழுது இங்க அநேக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லும்போது இது மிக முக்கியமான வார்த்தை, பயப்படாதே. இந்த பயம் என்கிற வார்த்தை நம்மள தேவனை விசுவாசிக்க விடாம நமக்கு முன்னால ஒரு ஆப்ஸ்டாக்கிள், ஒரு வால் எழுப்புற மாதிரி. இப்ப நம்ம இந்த கதவு சாத்திட்டா நம்ம யாரும் வெளியே போக முடியாது. உடனே சொல்லாது, இங்க ஒரு கதவு பார்த்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த கதவு சாத்திட்டா வெளியில இருக்க யாரும் லாக் பண்ணிட்டா நம்ம வெளியே போக முடியாது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம விட்டு சேர முடியாத அளவுக்கு, நாம் ஆண்டவரோடு கூட இணைய முடியாதபடிக்கு நமக்கு தடையை உண்டாக்குற அநேக பிசாசினால உண்டாக்குற அநேக காரியங்கள் உண்டு. ஆயுதங்கள், அம்புகள், அவன் எய்கிற அந்த அக்கினி ஆஸ்திரங்கள். ஸோ இதுல ஒண்ணு இந்த பயம். இந்த பயம் வரும்போது நம்மளால செய்ய வேண்டிய வேலையை கூட சரியா செய்ய முடியாது. தேவன் நமக்கு இருக்கிறார் என்றது நமக்கு தெரியும். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். நமக்குள்ள இருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த பயம் என்பது வரும்போது இதையெல்லாம் நம்ம பார்க்க விடாதபடி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டோம். அதனாலதான் இந்த ஒரு வாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அர்த்தம் உண்டு. எப்படி ஒரு வருஷத்துக்கு 365 நாளோ அந்த மாதிரி இந்த வார்த்தை மட்டும்தான் பைபிள்ல 366
66 முறைனா 4 years once லீப் இயர் வரும் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும், February 29 வரும். அதையும் ஆண்டவர் கரெக்டாக கணக்கில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். பயப்படாது மகளே, பயப்படாது மகனே, பயப்படாது 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 பயப்படாதுன்னு சொல்லி டெய்லி ஆண்டவர் நம்மோட கூட பேசி நம்ம அவரை பார்க்கறதுக்கு, அவரை விசுவாசிக்கிறதுக்கு, நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நம் மூலமாக ஆண்டவர் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக அனுதினமும் ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, நீ பயப்படாத. உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கலாம், உனக்கு எதிர்ப்புகள் பெருசா இருக்கலாம், அல்லது உனக்கு நீ நினைக்காத காரியங்கள் உனக்கு உன் வாழ்க்கையில நடக்கலாம். இது எப்படி நடக்குமோ, அது எப்படி நடக்குமோ, இப்படி நமக்குள்ள ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். இது மனுஷனுடைய இயல்பு. இப்படிப்பட்ட பயங்கள் வர்றது இது புறஜாதி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படி பிரச்சனைகள் வந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லும் போது ஏசாயாவை வைத்து, நீ என்னுடையவன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்க்கும்போது அந்த சங்கீதங்களை நீங்க தியானமா வாசிச்சீங்கன்னா ஒரு வார்த்தையை தாவீது சொல்லும்போது இப்படி சொல்லுவான், கர்த்தர் என் பலன். என் 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 சொல்லி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தேவனை தாவீது தனக்காக உரிமை கொண்டாடுறதை பார்க்க முடியும். நல்ல புரிஞ்சுட்டாதா? அவனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. இப்ப இது யாராச்சும் எடுத்தாங்கன்னா இந்த கண்ணாடியை உடனே நான் இது எந்த அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ என்னுடைய ஏதாச்சும் ஒரு மொபைல் யாராவது எடுத்தாங்கன்னா உடனே நான் இது என்னுடையது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது எந்த தான் இது. அப்போ தாவீது சொல்லும்போது கர்த்தரின் பலனும், கர்த்தரின் கோட்டையும், கர்த்தரின் மீட்பும், கர்த்தரின் நம்பிக்கையும், கர்த்தரின் மகிமை பொருந்தின பட்டயமும், கர்த்தரே எனக்கு நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறார். என் கர்த்தர் என் கர்த்தர் என் கர்த்தர். அந்த என் என்ற வார்த்தை நம்மள ஆண்டவரோடு கூட இன்னும் நெருக்கமாய் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த அனுபவம். ஆண்டவரை குறித்து ஒரு சரியான தெளிவு தாவீதுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தெளிவு நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் நாம யாருக்கோ ஆண்டவர், எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்றதை காட்டணும். என் ஆண்டவர், என் கோட்டை, என் பலன், என் அரண், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நங்கூரம், என்னுடைய மீட்பு, என்னுடைய ரட்சகர். நீங்க எப்படியாவது மறுபடியும் சங்கீதத்தை வாசிக்கும் போது இந்த நோட் படி வாசிங்க. அந்த என் ஆண்டவர், என் கர்த்தர், என் மீட்பர். கர்த்தர் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். இல்ல அவனுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, அவரு நம்ம எல்லாருக்கும் தானே கடவுள். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அவர் ஆண்டவரா இருக்காரு. God is my shepherd. அந்த வார்த்தை தான் முக்கியம். ஏன்னா அவர் என் பெயரை அறிந்திருக்கிறார். அவர் என்னை குறித்து சொல்லும் போது இந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம், என் பேர் ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நான் சொல்றேன், கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இதெல்லாம் டச் ஸ்கிரீன் மொபைல் இப்ப எல்லாம் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனா ஒரிஜினல் டச் ஸ்கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கை தான். ஏன் அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்னால் இருக்குதுன்றார் ஆண்டவர். அப்ப நம்மளை எப்பவுமே அவர் பார்த்துக்கிறார். யாராச்சும் ஒருத்தர் பேரை சொன்னா அவர் டக்குன்னு அந்த முகம் அங்க வர மாதிரி அவர் சொல்ற, உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கும்பா, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி இருக்கு. நீ நினைக்காத உன் பிரச்சனை உனக்கு தான் பெருசுன்னு சொல்லி, உன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ இதை மட்டும் புரிஞ்சுக்க, நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற உதாரணத்துக்கு ஒரு நாள் சகை லூக்கா 19வது அதிகாரம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த 19வது அதிகாரத்துல பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், லூக்கா அந்த லூக்கா 19வது அதிகாரத்துல சகை ரொம்ப குள்ள மனுஷன். அவனுக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஆனா ஜனங்கள் திருக்கூட்ட ஜனங்களா இருந்ததுனால அந்த கூட்டத்துல ஓடி போய் அவர் நேருக்கு நேரம் நின்று ஆண்டவர் பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்தது. அதனால ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்காந்துட்டு வெயிட் பண்றோம். ஆண்டவர் இந்த பக்கமா போவாரு. அப்படி வரும்போது நம்ம அவரை பார்க்கணும். அப்படி பார்த்தா ஆண்டவருடைய தலையெல்லாம் மேல இருந்து பார்த்து போட்டு
வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புரிஞ்சு அந்த மரத்துக்கு அடியில எந்த மரத்து கிளையில அவன் உட்கார்ந்து சகையை உட்கார்ந்துட்டானோ அதுக்கு கீழே வரும் பொழுது ஆண்டவர் அவனை அண்ணாந்து பார்த்து சீக்கிரமா இறங்கி கீழே வாப்பா, இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரணும் அப்படின்றார். உடனே அவன் பேரை சொல்லிதான், பேரை அட்ரஸ் பண்ணி சொல்ற, சகையவே சீக்கிரமா இறங்கி கீழே வா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்றார். அப்ப உடனே அவன் பாருங்க, அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா ஆண்டவர் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறார், சகையவே சீக்கிரமா. நமக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம பேர் ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்ற கண்டிப்பா தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அடித்து அப்படி சொல்ற மாதிரி ரொம்ப திருத்தமா ஆழமா கரெக்டா சொல்றாரு. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 1000 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம பிள்ளை இருக்குன்னா ஒரு வேளை நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகலாம். ஆனா அவருக்கு இந்த உலகத்துல எத்தனை 1000 கோடி ஜனங்கள் இருந்தாலும் நம்மள பார்க்கறதுக்கு, ஏன்னா அவர் தான் என்னை உருவாக்கினவர். இந்த வசனம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. அப்பவே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த 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 காரியம் மாத்திரம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுதான் அந்த ஃபவுண்டேஷன். Why should we believe God? ஏன் நாம் கடவுளை விசுவாசிக்க வேண்டும்? ஏன் நான் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும்? ஏன் நான் அவரை பின்பற்ற வேண்டும்? ஏன் நான் அவரை தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை அதான் ரைட் வேர்ட், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா அவருடைய அடிச்சுவடு பேர் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி பேசுறாரு. அவருடைய நாங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம். இதே நீங்க ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்கள் அதை செய்ததனால பின்னாடி ஃபாலோ பண்றதுக்காக நம்ம பரிசுத்த நாமத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில என்ன நமக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறார். அந்த அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா அவர் என்ன அறிந்திருக்கிறபடி நான் அவரை அறிவேன். இதுதான் அந்த சீக்ரெட். அவர் என்ன அறிந்திருக்கிறார். மேபி 700 கோடி ஜனங்கள் முழு உலகத்துல, இந்த 700 கோடி ஜனங்கள் இருக்கிற இவ்வளோ பெரிய ப்ரௌட் என்ன ஆண்டவருக்கு தெரியுமா? நம்ம போடுறோம்னா கண்டிப்பா ஆண்டவருக்கு நமக்கு தெரியும். உங்க ஆண்டவருக்கு தெரியுமா? கண்டிப்பா ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த உணர்வோடு கூட இப்போ பவுலுடைய ஒரு காரியத்தை நான் கனெக்ட் பண்ண விரும்புறேன். பவுல் ஆண்டவரை குறித்து சொல்லும் போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்திய 1வது அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் அதனுடைய 1வது அதிகாரத்துடைய கடைசி வசனம். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. 28வது வசனத்தை வாசிக்கலாம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையை நடப்பிக்கிறேன். போராடி பிரயாசப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் அறிந்த என்னுடைய ஆண்டவரை நான் யாருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணணும் அவங்களும் அந்த ஆண்டவரை அறியணும். இப்ப நீங்க எவ்வளவு ஆண்டவரை அறிந்திருக்கீங்களோ அதே மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆண்டவரை அறிமுகப்படுத்தி அவரை அறிய வைக்கணும். அப்படி அறிய வைக்கும் போது உங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. எப்பவுமே உங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு சிலர் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்களுக்காக ஒரு வசனத்தை வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கணும். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு இப்படி இருக்க ஆண்டவரே. ஆகையால ஏன் எங்க குடும்பத்துல இன்னும் இப்படி நடக்கல? இப்ப உதாரணத்துக்கு உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக நாங்க சொல்றோம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் தான். ஆனா இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். எங்களுடைய ஃபேமிலியில ஆவிக்குரிய குடும்பம் நம்ம எல்லாம் சேர்ந்து உலகபூர்வமா குடும்பம் பார்த்தா எங்களுடைய குடும்பத்துல மாமனார் சைடுல ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது கவிதா, சூர்யாவுடைய பெரியப்பா, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படல. இவங்களுக்காக கிட்டத்தட்ட எனக்கு திருமணமாக கிட்டத்தட்ட 24 வருஷம் முடிய போகுது. 25
கிட்டத்தட்ட 35 வருஷமா இவங்க அவங்களோட அந்த பிளட் ரிலேஷனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் 35 வருஷமா நம்ம ஜெபம் பண்ணவே, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையேன்னு சொல்லி யாருமே விடல. இந்த ஜெபத்தை தொடர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணதுனால நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கும். நேற்று இந்த இடத்துல எல்லாரையும் கருத்து கொண்டு வந்தார் ஆண்டவர். நேற்று அந்த காட்ஸ் இன்டர்வென்ஷன், நேற்று ஆண்டவருடைய தொடுதலும், நேற்று ஆண்டவருடைய சந்திப்பும் இந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் உண்டாச்சு. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், நாங்க எல்லாரும் சோர்ந்து போகாம அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். எங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருந்தது. ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே, நீ விசுவாசினா உன் வீட்டார் எல்லாரும் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்க வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம நமக்குள்ள இந்த பவுல போல ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை, ஒரு துடிப்பு, என்னை அவர் அறிந்திருக்கிறார், என் பெயரை சொல்லி அவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னா நான் அவருடையவன் அப்படின்ற அந்த தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம உடனே நாம மற்றவங்களையும் கொண்டு வந்து ஆண்டவரோடு கூட கனெக்ட் பண்ணணும், யூனிட் பண்ணணும். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அப்படி வரும்பொழுது அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து தயவு செய்து பயப்படவே பயப்படாது. இந்த டெய்லி ஆண்டவர் நம்ம சொல்றாரு, பயப்படாது பயப்படாது பயப்படாது. இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறேன், ரோமர் 8:18. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ரோமர் 8:18 அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இக்காலத்து பாடுகள், இன்னைக்கு இருக்கிற பாடுகள், இன்னைக்கு இருக்கிற உபத்திரவங்கள், இன்னைக்கு இருக்கிற கவலைகள், இன்னைக்கு இருக்கிற கண்ணீர், இன்னைக்கு இருக்கிற என்ன வேதனைப்படுத்துகிற, எனக்குள்ள நோவு உண்டாக்குகிற, என்னை செயல்பட விடாதபடிக்கு எனக்குள்ள போராடுகிற, என்ன ஆண்டவருக்காக எழுப்பி நிற்க விடாம என்ன மறுபடியும் பிடிச்சு இழுத்து கீழே தள்ளுகிற இந்த உலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது வந்து ஒரே ஒரு வார்த்தையில பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள். It is not permanent. இது வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு என்ன தனிப்பட்ட விதத்துல உங்க தனிப்பட்ட பிரச்சனை என்ன, உங்க குடும்ப பிரச்சனை என்ன, உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன, ஆன்லைன்ல தான் படிக்கணும். இப்ப அது ஒரு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. உண்மையாவே நிறைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ அந்த அளவுக்கு இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்குள்ள வந்தாலும் நம்ம நிற்க விடாதபடிக்கு, நம்மள செயல்பட விடாதபடிக்கு, நம்மள தேவனுக்காக எழுப்பி நிற்க விடாதபடிக்கு, தேவனுக்காக நான் ஓடாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க தன் அனுபவத்தோடு கூட இந்த பதில் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள். It is completely temporary. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து தற்காலிகமானதுதான், இது நிரந்தரம் கிடையாது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அந்த மகிமை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சீக்கிரமா இந்த பூமிக்கு திரும்பி வர போகிறார். அவர் வரும்போது இந்த பூமியில் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பாடுகளா இருந்தாலும், நிந்தையா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், கவலையா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், எந்த குடும்ப தனிப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும், அல்லது சமுதாயத்தினால உண்டாகிற பிரச்சனையா இருக்கலாம், என் விசுவாசத்தினால எனக்கு பிரச்சனை வரலாம், என்னுடைய ஜெப ஜீவியத்தினால எனக்கு பிரச்சனை வரலாம், நான் உலகத்தை வெறுத்து தேவனை அதிகமா நேசிக்கிறதுனால எனக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் it is temporary. இத மாத்திரம் நம்ம மனசுல பதிச்சுக்கணும். இது வந்து தற்காலிகமானது தான். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அந்த மகிமை வரும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்துடைய எல்லா காரியங்களை விட்டு ஓய்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அங்க நமக்கு கண்ணீர் கிடையாது, அங்க நமக்கு துக்கம் கிடையாது, அங்க நமக்கு எதிர்ப்பு கிடையாது, அங்க நமக்கு போராட்டம் கிடையாது, அங்க நமக்கு பிரச்சனை கிடையாது, அங்க இந்த மாதிரி லைட் கூட கிடையாது. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா ஆண்டவரே சொல்றார், பயப்படாது பயப்படாது பயப்படாது. பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். ரொம்ப நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி சிலர் சொல்றதை நாம கேட்கலாம். குறிப்பா டிவி பிரசங்கா இருந்தா அதிகமா இந்த வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது.
நமக்கு 16வது அதிகாரத்தில் 33வது வசனம் 16:33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப என்கிட்ட உங்களுக்கு சமாதானம் வரணும், என்ன என் மூலமா உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கணும்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் சமாதானம் ஆண்டவரிடத்துல வேணும். அப்ப எல்லாருக்கும் நமக்கு ஆண்டவரிடத்துல சமாதானம் உண்டாகணும், வரணும், அப்படின்னு கிடைக்கணும், அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது நடக்கணும்னா இது நடக்கணும். எது நடக்கணும்? பின்னாடி சொல்றாரு பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானமாகிய அந்த ஒத்தாசையாகிய அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும்னா இந்த உலகத்துல எனக்கு உபத்திரவம் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நடந்தாதான் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த சமாதானத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைவான சமாதானம். ரூத் என்கிற ஒரு இளம் விதவை, சின்ன வயசுல கணவர் செத்துறாரு, மாமனாரும் செத்து போறாரு, மாமியாரும் விதவை, இந்த ரூத்தும் விதவை, அவளுடைய என்ன சொல்லுவாங்க ஓரவத்தியா, அவளும் விதவை. 3 பேர் விதவை இந்த குடும்பத்துல, வேற யாருமே கிடையாது. ஆனா அந்த விதவையா இருந்த அந்த ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்க ஒரு போவாசை ஏற்படுத்தி அவன் மூலமா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருது. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு சமாதானமும் சுகமும் எப்பொழுதும் உண்டாயிருக்கும். நீ வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துட்ட. இதுதான் இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆகையினால இனி பின்னாடி திரும்பி அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம வேதனைப்படுத்துற காரியங்களையும் பார்த்து பயப்படக்கூடாது. நான் சொல்ல வரதே அதுதான். நமக்கு என்ன நடந்தாலும் அதை குறித்து நாம பயப்படவே கூடாது. ஏன்னா எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சமாதானத்தை சீக்கிரத்திலே சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு விரோதமாகிய சாத்தானை தேவன் தங்கள் கால்களின் கீழே போட்டு மிதித்து விட்டார் சிலுவை மரணத்துல. இப்ப உங்க கால் கீழே போட்டு அவனை மிதிக்க போறாரு. இதுதான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது 15வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்களுடைய எதிரியாகிய உங்கள் சத்துருவாகிய சாத்தானை ஆண்டவருக்கு காலை கீழே போட்டு மிதிக்கணும்னு விரும்புறாரு. அப்ப நாம அவன் மூலமா உண்டாகிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை பார்த்து நாம பயப்படவே கூடாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Why should we believe God? ஏன் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? அவரை விசுவாசிக்கும் போதுதான் இந்த காரியங்களுக்கெல்லாம் விடுதலை உண்டாகும். ஒரு காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவரை விசுவாசிப்பேன். யோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்வார். யோபு 13வது அதிகாரத்துடைய 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்லுவாரு. அவர் அனுபவத்தை பாருங்க. என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கேன். இப்ப அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டெட் பாடியை போலதான் இருக்காரு. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை கொடிய பருக்கள்னாலே சத்துருவாகிய சாத்தான் அவருடைய சரீரத்தை பாதித்து இருக்கான். இப்ப அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. யூ ஜஸ்ட் இமேஜின். நடந்தாலும் கட்டி கீழே, காலுக்கு கீழே, உட்கார்ந்தாலும் உட்கார இடத்துல அந்த கட்டி, படுத்தாலும் கட்டி, எதையும் செய்ய முடியாது. ஒரு பிடி சோறு எடுத்து சாப்பிட்டாலும் கையில கட்டி. யோசித்து பாருங்க. இப்படி யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த 13வது அதிகாரத்தில் 15வது வசனத்துல யோபு சொல்லும்போது அவர் என் ஆண்டவர் என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இதுதான் அந்த தெளிவு. Why should we believe God? ஏன் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும்? ஏன் நாம் தேவனை பின்பற்ற வேண்டும்? ஏன் நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும்? ஏன் நாம் தேவனோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும்? ஏன் நாம் தேவனை அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். ஒரே வார்த்தை சொல்ல முடியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 3 காரியத்தை டக்குன்னு சொல்ல முடியும். 8 மணிக்கு முடிக்கணும். கரெக்டா அந்த டைமுக்கு முடிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆதியாகம புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம். நமக்குள்ள முதல் வேதத்துல பயம் வர இடத்தை இங்க பார்க்கறாங்க. ஆதாமும் ஏவாளும் இங்க பயப்படுற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த பயம் வருது? நமக்கு பயம் வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரையில வாசிக்கலாம். 8 முதல் 10.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து தன்னை ஒளித்துக் கொண்டேன் என்றார். வேதத்துல முதல் மனுஷ பயந்த இடம் இதுதான். நம்முடைய ஆதி தாய் தகப்பன் என்று சொல்லலாம். இவர்கள் மூலமாக தான் மனு குலத்தை தேவன் உருவாக்குகிறார். இந்த மனு குலத்தினுடைய முதல் 2 நபர் ஆண் பெண் ஆதாம் ஏவாள் தகப்பன் தாய் இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அந்த பயம் ஏன் வருது? இன்னைக்கு நமக்குள்ள கூட கடவுள் கிட்ட வர்றதுக்கு ஒரு பயம் வருதுன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா கண்டிப்பா நமக்கு பயம் வரும். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, மடியில தடை இருந்தா வழியில பயம். இப்ப உங்களுக்கு இங்க இருந்து கண்ட்ரோல்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னு வச்சுங்க, கையில ஒண்ணுமே இல்லை. இப்ப விட்டாலும் போயிடுவீங்க, 10 மணிக்கு போக சொன்னாலும் போவீங்க, 1 மணிக்கு போக சொன்னாலும் போயிடுவீங்க, 2 மணிக்கு போக சொன்னாலும் போவீங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்க பேக்ல வச்சுக்கிட்டு போங்கன்னா போவீங்களா? அதுதான் அந்த மடியில இருந்தா மடியில பயம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா, நான் கரெக்டா இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு பயப்பட மாட்டேன். இப்ப கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருத்தன் விலைக்கு ஓடுறான்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கான், அதனால பயம் அவனை கடவுளை விட்டு பிரிக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் நம்ம உருவாக்கின ஆண்டவர், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். அந்த வார்த்தையில ஒரு கணம் இருக்குது. அதாவது நல்லா பக்கீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரை பார்த்து இவர் தான் எனக்கு ஆண்டவர் சொல்றது சாதாரணம். இந்த உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர் என்ன பார்த்து இவன் என்னுடையவன், இவனை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம சொல்லும் போது, அதுதாங்க அந்த இடத்துல உண்டாக்குற சரியான உறவு. தகப்பனுக்கும் பிள்ளைங்க இருக்கிற உறவு. பிள்ளை இவர் தான் எங்க அப்பான்னு சொல்றதை காட்டிலும் அப்பா ரெகக்னைஸ் பண்ணணும், இவன் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி, இவன் என் மகள் அப்படின்னு சொல்லணும், இவன் என் மகள், இவன் என் மகன் அப்படின்னு சொல்லி அந்த ரெகக்னேஷன் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதை தான் வேதம் போதிக்கிறது. நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த கணத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால மனுஷனோடு கூட அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த உறவு, ரிலேஷன்ஷிப். அதனால எங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். அந்த இடத்துல தேவனுடைய சந்தோஷம் இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மறுபடியும் வருவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 133 அந்த கடைசி 2 வசனங்களை வாசிக்கலாம். அதனுடைய அந்த மகிமையை பாருங்க. அந்த உறவு உண்டாக, அந்த உறவுனால உண்டாகிற மகிமையை பாருங்க. இது கடவுளுக்கும் தேவ ஜனத்துக்கும் உள்ள இருக்கிற ஒரு உறவு, தேவனாகிய கர்த்தருக்கும் சபைக்கும் உள்ள ஒரு உறவு. அதுல அந்த சந்தோஷத்தின் நிறைவும் அந்த மகிமையை எப்படி வெளிப்படும் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரர் சொல்றதை நம்ம வாசிக்க முடியும். 133 அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு ஓகே அவனுடைய தாடியிலே வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஒப்பாயிருக்கிறது. 3வது வசனம் ஏர்மோனிலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க கட்டளையிடுகிறார்? எங்க அந்த ஆண்டவரும் அவருடைய ஜனங்களும் இணைந்து இருக்கிறார்களோ அந்த இணைந்து வருகிற இடம் தான் சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபைக்குள்ள நாம வரும்போதுதான் ஆண்டவர் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவர் காட் இஸ் காட் ஆஃப் ஜெனரேஷன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் கிடையாது, ஈசாக்குக்கு மட்டும் தேவன் கிடையாது, யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற புறஜாதிகளாகிய நமக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலதான் கிறிஸ்து இயேசு ஆண்டவர் நமக்காக
பண்ணார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே அவருடைய சந்ததியா இருந்தாலும் புறஜாதி ஜனங்கள் மேல அவர் வைத்த இரக்கம் பெரிதா இருந்ததுனால தன்னுடைய குமாரனையே அவர் இந்த பூமிக்கு அனுப்பி நம்மை அவருடையவர்களாக மாற்ற உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து, நான் அதனால சொல்ல வருகிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ஜீவனும் இந்த ஆசீர்வாதமும் நிரந்தரமா என் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவரோடு கூட கனெக்ட் ஆக வேண்டும். ஆண்டவரோடு கூட என்னுடைய உறவு சரியா இருக்க வேண்டும். நான் அவரை அதான் பவுல் சொல்லும்போது இன்னும் உண்மை அறியணுமே, ஃபாதர் பெர்க்மாஸ் அந்த வசனத்தை வச்சு எழுதின பாட்டு, இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே ஆண்டவரே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு தருவாராக. நான் அவரோடு கூட இணையும் போது மாத்திரம் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க அவரோடு கூட இணைவாங்க. அது என்னுடைய மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், என் கணவரா இருக்கலாம், என்னுடைய அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நீங்க நம்ம சீக்கிரட், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரட்டு. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அது மிக முக்கியமான காரியம். அதை காட்டிலும் நீங்க ஆண்டவரோடு கூட இணைஞ்சிட்டீங்கன்னா உங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னாடி வருவாங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல அவரோடு கூட அவருக்கு எனக்கும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் என்றைக்கு காதல்னு சொல்லி எமில் ஜெபசிங் அங்கே பாட்டு எழுதுறாங்க. அது மாத்திரம் எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு கரெக்டா இருக்குதுன்னா என் பின்னாடி இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இப்படியாவே ஒரு நாள் 35 வருஷம் ஆனாலும் அவங்க என் குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், 35 வருஷம் ஆனாலும் நாம கர்த்தரோடு கூட கரெக்டா அவரோடு கூட கனெக்ட் ஆகி அவரோடு கூட யுனைட் ஆகி இருக்கிறதுனால இன்னைக்கு 35 வருஷங்களுக்கு பிற்பாடு இவ்வளவு வருஷங்களா அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபங்களுக்கு பலனாக இந்த இடத்துல தான் கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை சந்திச்சார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இததான் நான் உங்களுக்கு சீக்கிரட்டா சொல்லிக் கொடுப்பேன். நீங்க அப்படி ஆண்டவரோடு கூட இணையும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். அந்த 15வது அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நாம கனி கொடுக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரோடு கூட இணையணும் அப்படின்னு சொல்லி நாம அழுது ஜெபம் பண்ணாலும் பர்சனலா என்னுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இப்ப நான் மறுபடியும் அந்த 3வது அதிகாரம் ஞாபகப்படுத்துறேன். அதை பார்த்து விட்டுட்டோம் நினைக்காதீங்க, அந்த இடத்துக்கு மறுபடியும் வரேன். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையே மீறினாங்க. அதனால முதல் பாவம் உண்டாச்சு. அந்த முதல் பாவம் வந்த போது மனுஷனுக்குள்ள பயம் என்கிற வார்த்தை அப்பதான் அவனுக்குள்ள செயல்படுது. அப்ப பயம் வரும்போது மனுஷன் கடவுளை விட்டு பிரிஞ்சு தன்னை ஒழித்துக் கொள்கிறான். டெய்லி அவங்க நிர்வாணமா தான் இருந்தாங்க. டெய்லி ஆண்டவர் பகல்ல குளிர்ச்சியான நேரத்துல வந்து அவங்களை தேடி வராது. பாருங்க, அவங்க தப்பு பண்ணாத போது அவங்களை தேடி வந்தாரு. அவங்க தப்பு பண்ணி பாவம் பண்ணி ஆண்டவர் வார்த்தையை மீறி அவருடைய கட்டளையும் அவர்களுக்கு போட்ட இந்த கோடை தாண்டக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை அவங்க மீறி நடக்கும் போது அதே ஆண்டவர் அவங்களை தேடி வராரு. இதுதான் சீக்ரெட். ஏன்னா நாம அவருடையவர்கள். அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனக்குள்ள குறை இருக்கலாம், எனக்குள்ள கதை இருக்கலாம், எனக்குள்ள திரை இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் என்னை விடுறது கிடையாது. ஏனென்றால் இழந்து போனதை தேடுவதற்காகவே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார். லூக்கா 11:10. இழந்து போனது பூமியில யாரெல்லாம் எதை இழந்துட்டோம்? நாம கர்த்தருடைய அந்த உறவை இழந்து போயிட்டோமே. அந்த உறவை புதுப்பிக்கும்படி ஆண்டவர் இயேசு இந்த பூமியில தேவனாகிய கர்த்தரால் அனுப்பப்பட்டார். அவர் வந்து தேடுறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்னா நான் இயேசுவை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சது கிடையாது.
நான் ஆண்டவர் இயேசுவை தேடணும்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சது கிடையாது. அப்படி நான் சொன்னேன்னா அது முற்றிலும் போய் இந்த வேதத்தை நான் நிராகரிக்கிறேன், இதை நான் அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். நான் தேடுவேன், ஏன்னா இதுல இருக்கிற சத்தியம் பொய்யாயிடும். ஏன்னா ஒரு வசனத்தை இதே அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிக்கலாம். 16 வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே, சொல்ல வர விஷயம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்துட்டேன், நீங்க என்னை தேடல, நான் தான் உங்களை தேடி வந்தேன். இந்த சாயங்கால வேளையில் இது மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் தெரிஞ்சு செய்த தப்பா இருந்தாலும் தெரியாது செய்ய தப்பா இருந்தாலும் அதனால உண்டாகிற பயத்திலிருந்து நான் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல நாம் இந்த காரியத்தை நம்புவோம். என்னை சிருஷ்டித்தவரும், அந்த வார்த்தை நான் அப்படியே வாசிக்கிறேன். இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் ஊடாய் அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றி எரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில, இந்த சாயங்கால வேளையில இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சு அவர்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் நன்றா புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி. Why should we believe God? என் பிரச்சனைகளுக்காக, என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், என்னுடைய குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், என்னுடைய ரிலேஷன்ஷிப் கடவுளோடு கூட கரெக்ட் ஆகும்போது, நீதிமொழிகளை சாலமோன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றார், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருவும் அவனோட வழியிலே சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார். நாம கரெக்டா தான் இருந்திருப்போம், யாரோ நமக்கு விரோதமா இதை போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்து உங்க கூட சேர்ப்பார். நீங்க கடவுளோட கரெக்டா இருக்கணும், நீங்க கடவுளோட கரெக்டா இருக்கீங்கன்னா அவங்க தந்தை கொண்டு வந்து உங்க கூட சேர்ப்பார். இந்த சாயங்கால வழியில உங்களுடைய பிரச்சனை என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு போராட்டம் கண்டிப்பா இருந்திருக்கும். அங்க போனா ஆறுதலா இருக்கும். தேவாலயத்துக்கு போனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், ஊழியக்காரர்களோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இப்படிலாம் நினைச்சுதானே இங்க வந்திருக்கீங்க. உங்க பிரச்சனைய உங்களுக்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும், நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் அவரோட கூட கனெக்ட் ஆனா அவர் என்னோட கூட கனெக்ட். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தருவார், நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைய ஃபவுண்டேஷன். நான் அவரை தேடும் போது அவர் என்னை தேடுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் இந்த காரியத்தை மாத்திரம் நம்ம பொறுப்பிட்டு ஜெபம் பண்ண போறோம். ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ணாம அவங்க நிர்வாணமா அவங்க தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்த போது டெய்லி வந்து ஆண்டவர் அவங்களை பார்த்துட்டு போனாரு. இப்ப பாவம் பண்ணிட்டு நிர்வாணியா இருக்கணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப ஒழுங்கி நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் பயம். இப்ப இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பயங்கிற வார்த்தை நம்ம தேவனோடு கூட இணைக்க விடாது, தேவனத்துல நம்ம பிரிச்சிடும். இதுக்காக வந்து நம்ம பயப்படக்கூடாது. எல்லாரோட கூட கர்த்தருக்குள்ள நாம பயப்படணும். வேதாந்தம் நம்ம போதிக்குது, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்குள்ள சபைக்கு பயப்படணும், கர்த்தருக்குள்ள நமக்கு தேவன் வைத்திருக்க ஊழியக்காரர்கள் மதிக்கணும். அவங்களுக்கு நாம அந்த கர்த்தராக உண்டாகிற கனம் அதை நம்ம கண்டிப்பா செலுத்திதான் ஆகணும். பவுல் சொல்லும்போது, தீமோத்தேயுக்கு உன்னோட வயசுல பெரியவங்க வந்தா நீ அவங்ககிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்ப்பா. நீ ஒருவேளை நீ ஒருவேளை எனக்கு உடன் ஊழியக்காரனா இருக்கலாம். ரெகக்னைஸ் இன்டர்நேஷனல் பிக்சர் பவுலுடைய நீ உடன் ஊழியக்காரன், என்னோட உத்தம குமாரன், என்னோட உத்தம கூட்டாளி அப்படின்னா நான் அவனை பத்தி எல்லாம் சொன்னா கூட நல்லா நீ வந்து பி ஹம்பிள். தீமோத்தேயு அந்த காரியத்தை புரிஞ்சுக்கப்பா. உன்னோட வயசுல பெரியவங்க வந்தாங்கன்னா உன்னோட அதிகமா ஊழியம் செய்யணும். அப்படி அந்த காரியத்தை அழகா சொல்லி கொடுத்து பவுல் தீமோத்தேயுவை மோட்டிவேட் பண்றார். நீ உனக்கு மேல இருக்கிறவங்க நம்ம சபையில கூடி வரும்போது நம்ம ஒரு வேலை நல்ல ஆவிக்குரியவங்களா இருக்கலாம், ஆனா நம்ம காட்டின வயசுல பெரியவங்க அவங்க ஆவியே இல்லாம இருக்கலாம். ஆனா வயசுன்னு வருது பாத்தீங்களா, அந்த வயசுக்கு நாம கடன் கொடுக்கணும். முதிர் வயது ஆனவனுக்கு முன்னாலே எழுப்பிகள், நிறைய மயிர் உள்ளவனுக்கு முன்னாலே நீ அவனை கடன் பண்ணு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள். இது எல்லாமே எப்போ நமக்குள்ள நடைமுறையில வரும்னா, நாம கடவுளுக்கு பயந்து கடவுளோடு கூட கரெக்டா கனெக்ட் ஆகிருக்கும் போது கண்டிப்பா இது நடக்கும். இங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து நிர்வாணமா இருக்கிறோன்றத புரிஞ்சு எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க.
ஆண்டவர் அவங்களை தேடிட்டு வராரு, வந்து கூப்பிடுறாரு, அதமே அதமே நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விடலையே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பாவம் பண்ணிட்டாங்க, நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க, நான் சொன்னதை மீறி செய்யறேன், இந்த ஒரே ஒரு மரத்துடைய கனியை மாத்திரம் தான் பூசி கூடாதுன்னு சொன்னேன். இங்க தோட்டத்துல எவ்வளோ மரங்கள் இருக்கு, எவ்வளோ கனிகள் இருக்கு, விதவிதமா எல்லாமே இவங்களுக்காக நான் வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இதை மட்டும்? அப்ப அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மேல கோபப்படல, எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த சாத்தான் என் பிள்ளைகளை வந்தித்தான் தான் ஆண்டவர் பெருந்தன்மையை ஆக்ட் பண்ணி அவர்களை மன்னிச்சு அவர்களுக்குன்னு சொல்லி அவர்கள் இலைகளாக உண்டாக ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு நிற்கிறாங்க. அப்படி நிர்வாணத்தை மறைச்சிட்டு ஆண்டவர் அங்கே ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதனுடைய தோலை பிச்சு எடுத்து அதனால அவர்கள் நிர்வாணத்தை மறைக்கும்படி அங்கே ஒரு மிருகத்தை, அதாவது ஒரு ஆட்டை அவர் பலியாக செலுத்துற மாதிரி அந்த அதனுடைய தோலை பித்து எடுத்து ஆண்டவர் இவங்க 2 பேருடைய நிர்வாணத்தை மூடுறார். அந்த பலினா அது பலின்னு தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஆடை கொடுக்கிறதுக்காக அந்த ஆட்டுடைய தோலை எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. என்றால் அது சரியான ஆவிக்குரிய அர்த்தம் நம்முடைய நிர்வாணத்தை, ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூடும்படிக்கு, நாம இந்த உலகத்துல செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேராகிய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை சிலுவையிலே அவருடைய சரீரத்தை பிரிக்கும்படிக்கு, அவருடைய ரத்தம் சிந்தப்படும்படிக்கு, நம்முடைய ஆவிக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்டான எல்லா பாவங்களையும் மூடும்படிக்கு, பாவத்தினால நாம் நிர்வாணமாயிருந்தோம் அந்த முற்பிதாக்களை போல, ஆதாம் ஏவாளை போல நம்முடைய பாவத்தினால உண்டான அந்த நம்முடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையில பிரிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தினால்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அது வல்லமையுள்ளதா இருக்கிறது என்றதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம், அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்திருந்தாலும் ஆண்டவர் அவரை தேடி மறுபடியும் வருகிறார். தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டு இல்ல, பரிசுத்த நாமத்துக்கு நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே அவர் அவருடைய பிள்ளைகளை தேடுகிற தேவனா இருக்கிறார். நாம சில நேரங்கள் மறந்துடலாம், ஆனா அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை, எப்பொழுதுமே நம்ம மேல கண்ணை வச்சு நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம், எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நிற்கலாம். அந்த ஆண்டுடைய அன்பை நினைவு கூறும்படி, இன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கியே என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கியே என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் பலன் எனக்கு அகற்றி. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் பலன் நமக்கு அளிப்பார். அவருக்கு காலத்து அரணான கோட்டை, அவருக்கு காலத்து அரணான கோட்டை. ஏகமும் உருவமும் நல்லவரே, என்னை உண்டாக்கியே என் தேவாதி தேவன்.
ஜெபிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனாலே அன்பு கூர்ந்து அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். யோபு அவ்வளவு கொடிய பருக்களால கஷ்டத்துல பிள்ளைங்கெல்லாம் செத்து போச்சு, ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட எல்லாம் போயிடுச்சு, தனியா இப்போ இவ்வளவு வியாதிகள் கூட இருக்கிற நேரத்தில் சொல்றான், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில எனக்குன்னு சொல்லி என் குடும்பத்துல என் ஊழியத்தை என் பிள்ளைகளுக்கு என் வருங்கால சந்ததிக்கு நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை வார்த்தையாக இருக்கிறார்களே. இதுவரைக்கும் இதெல்லாம் தடையாற்றோ அதெல்லாம் நமக்கு நன்மைக்கு. இனி வரும் நாட்கள்ல ஆண்டவர் அவர் செய்ய நினைத்ததை நமக்கு தடையில்லாம செய்ய போறாரு. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரே ஒரு நிமிஷம் நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மனுஷன் ஒரு கார் ஓட்டிட்டு போனார். அந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ரிப்பேருக்கு அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன். திடீர்னு இன்னொரு பக்கத்தில் ஒரு கார் வந்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், கார் நல்லதான் ஓடிட்டு இருந்தது, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ரிப்பேர் ஆச்சுன்னா என்னென்னவோ பிரயாசம் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. உடனே அவர் வந்து சொல்றாரு, நீங்கள் காரை உள்ள போய் கீ ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு கையை விட்டு ஏதோ ஒன்று பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த காரு ஓனருக்கு ஒரே ஆச்சு. அவர் சொல்றாரு, சார் இந்த கார் வாங்கி நான் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல, நீங்கள் வந்தீங்க ஏதோ ஒன்று பண்ணீங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாரா, இந்த காரை நான் தான் படித்தேன், அதனால எனக்கு தெரியும் எங்க இது ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்க இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல தான் ஆண்டவர் கேட்கிறார், யாக்கோபே நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்குகிற கர்த்தர். தேவ பிள்ளைகளே, சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை நம்மால அதை சால்வ் பண்ண முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்க முடியல. சாயங்காலம் எಷ್ಟோ நான் பிரயாசப்படுத்தினேன், ஆதரவு சாத்திய ஆகும். ஒரு கேள்விக்குறியோட பிரச்சனையோட நீங்க இருக்கலாம். இந்த சாகர நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை தருகிறவர் நம்முடைய சிருஷ்டிக்காரர் மாத்திரமே. உனக்கு குடும்பம் கொடுத்தவர் அவர் தான், வாழ்க்கையை நடத்துகிறவர் அவர் தான். அதுதான் தாவீது சொல்றார், என் மீட்பர், என் கோட்டை, என் துருகம், நன்னா துருகன், நன்னா தேவன், நன்னா தேவன், என்னுடைய தேவன். அதே போல அவரும் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நம்மை நாம் காத்தி ஆண்டவரே, என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நான் உம்முடையவன், நான் அவருடையவனா இருந்தால், அவர் என்னுடையவனா இருந்தால் நான் மிகுந்த கனி கொடுக்கிறவனாய் மாற்றிக் கொள்வேன். எனக்கு பயம் இல்லை. என் வானத்தை மூடுகிறவராக, என்னை எல்லா வேதனைகளும் நீங்களாக்குகிறவர். நம்மை நாம் காத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த வசனத்துக்கு ஒப்புக்கொள்வோம். கர்த்தாவே, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எதுக்கு நான் அவரை விசுவாசிக்கணும்? காரணம் அவர் தான் என்னை படைத்தவர். அதனால தான் நான் அவரை விசுவாசிக்கிறேன்.